பெருமூச்சு விடுறாங்க. பெருமூச்சு லெவலுக்கு இன்னைக்கு ஒரு தேவ பிள்ளை வருதுன்னா நம்ம எங்கேயோ கோட்டை விட்டுட்டு இருக்கிறோம் தேவனை தேடுவதில்லை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை சில உள்ளத்திற்காய் ஆண்டவர் அவன் நினைப்பூட்டுகிறார். பிரச்சனைக்காக தேவனை தேடாதீங்க, எப்போதுமே தேவனை தேடுங்க. பிரச்சனையில கர்த்தர் உங்க கூட துணையாய் நின்று விடுவிக்க வல்லவர். காரணம், நாம் ஆராதிக்கிறவர் நம்மை எல்லா இடங்களிலேயும் வெட்டி சிறக்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் அவர் கண்ணோக்கி பார்த்தார்னா, கண்ணோக்கி நினைச்சார்னா, அவன் அடுத்து இமிடியட்டா அவருடைய ஆக்ஷனை பார்க்கலாம். அவர் உடனே எழுந்தருளுகிறார். மோசை முடியாதுன்னு சொன்னாலும் துரிதப்படுத்தி அனுப்புகிறார். மோசை வேண்டான்னு சொன்னாலும் அவனை உருவாக்கி கர்த்தர் அனுப்புகிறார். ஏன்னா அவர் கண்ணோக்கி பார்த்து நினைத்தருளினார். இந்த காலை நேரத்தில் இயேசுவின் நாமத்தில், ஆண்டவரே நீங்கள் என்னை பார்க்கறது மட்டும் இல்லைப்பா, நீங்கள் என்னை நினைக்கணும். ஆண்டவரே, பார்க்கறது வேற, பார்த்து நினைக்கிறது வேற. நம்ம நிறைய விஷயத்தை அப்படி பார்த்துட்டு போயிடும், ஆனால் சில விஷயத்த பார்த்துட்டு அப்படின்னு நினச்சிட்டே இருப்போம் இல்லை? ஆமாம். அப்படி நினைவுக்கு வருதுனாலே அந்த காரியத்தில் ஏதாவது செய்யணும்னு நம்ம இருதயம் தோணிகிட்டே இருக்கும். நம்ம நிறைய விஷயங்களை கேட்போம், ஆனால் எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டு அப்படியே விட்டுருவோம். சில விஷயங்களை கேட்டுட்டு விட மாட்டோம், அது நம்முடைய மைண்டுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கும். அந்த கேட்ட விஷயத்துக்காக நம்ம ஏதாவது செய்ய தோணும். சில ஜெபங்கள்லாம் நமக்குள்ளே வரது நிறைய ப்ரேயர் பாயிண்ட்ஸ் கேட்போம். எல்லா ப்ரேயர் பாயிண்ட்ஸுக்கு நம்ம வீட்டில் போய் ஜெபிப்போமான்னு கேட்டால் இல்லை. ஆனால் சில ப்ரேயர் பாயிண்ட்ஸை நம்ம கேட்டு அப்படியே நினைவுக்குள்ளே கொண்டு வந்துடும். அந்த ஜெபம் எங்கேயும் தொடரும் தெரியுமா? வீட்டில் போனாலும் தொடரும். சில ப்ரேயர் பாயிண்ட்ஸ் பலவீனர்களுக்கெல்லாம் ஜெபிக்கும் போது நிறைய பேரை சொல்லுவாங்க. திடீர்னு ஏதாவது சின்ன பிள்ளைங்க பேர் சொல்லிட்டு 6 மாத குழந்தை 3 மாத குழந்தைன்னு சொல்லிட்டா நமக்கு வீட்டில் போனாலும் அதுதான் ஞாபகத்தில் வரும் இல்லை? ஏன்னா அதை நம்ம பார்த்தது மட்டும் இல்லை, அதை நினைக்கவும் தொடங்கிட்டோம். பார்த்து நினைச்சிட்டோன்னா, நாமே ஜெபிக்கிறதுல இவ்வளோ தீவிரம் காட்டும் போது அவர் பார்த்து நினைச்சிட்டார்னா எனக்காய் கர்த்தர் எழுந்தருளதுல எவ்வளோ தீவிரம் காட்டுவோம். ஹல்லேலூயா. ஆமாம், ஒரு தேவ பிள்ளையுடைய ஜெபம் இதுதான். ஆண்டவரை என்னை பார்க்கறது மட்டும் இல்லை, என்னை நினைச்சிருங்க ஆண்டவரே. நோவாவை நினைத்தருளினது காற்றை வீசுகிறார். ஹல்லேலூயா. அன்னாளை நினைத்தருளினதும் அவளுக்கான நன்மையை கர்த்தர் கொடுக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களை நினைத்தருளினதும் அவன் மோசை அனுப்பி கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார். பேதுருவை நினைத்தருளினார். பேதுருவின் படகை கர்த்தர் நிரப்பி ஆசீர்வதிச்சார். என்னை கர்த்தர் நினைத்தார். ஒரு விசை 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, இந்த பகல் நேரத்தில் இந்த ஆலயத்தில் இருக்கிற என்னை கண்ணோக்கி நினைப்பீராக, கண்ணோக்கி நினைப்பீராகப்பா. பல நேரத்தில் பிரச்சனைக்காக மட்டும்தான் உங்களை தேடுறேன், சாரி அப்பா. இன்றைக்கு அதுலேருந்து ஒரு விடுதலை எனக்கு தாங்க. பிரச்சனைக்காக மட்டும் தேடுகிறவன் அல்ல, எப்பொழுதுமை தேடுகிறவனா, எப்பொழுதுமை தேடுகிறவனா, எப்பொழுதுமை தேடுகிறவனா. ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி நினைத்தருளுவீராக, என்னை கண்ணோக்கி நினைத்தருவீராக. இந்த ஒரு ஜெபத்தை ஏறெடுங்க பார்க்கலாம். என்னை கண்ணோக்கி நினைத்தருளும் ஆண்டவரே. எத்தனை வருட அடிமைத்தன கட்டானாலும் அவர் கண்ணோக்கி நினைத்தருளினார். இமிடியேட்டான விடுதலை உண்டு சபையே. எத்தனை வருடம் உன் வாழ்க்கையில பிரச்சனைகள் ஆனாலும் அவர் இந்த காலை நேரத்தில் கண்ணோக்கி நினைத்தருளினார். இமிடியேட்டான ஒரு ஆன்சர் உனக்காய் வரும் இயேசுவின் நாமத்தில். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை கண்ணோக்கி நினைத்தருளின தேவன் இன்றைக்கு அநேக குடும்பத்தை கண்ணோக்கி நினைத்தருளி ஒரு ஜெயத்தை கர்த்தர் கட்டளையிடும்படியா, ஒரு விடுதலை கட்டளையிடும்படியா என் ஆண்டவர் இன்று உலாவிக் கொண்டிருக்கிறார். விட்டு கொடுத்து ஜெபியுங்கள், நோக்கி கூப்பிடுங்கள். ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி நினைத்தருளுவீராக, என்னை கண்ணோக்கி நினைத்தருளுங்க ஆண்டவரே. என்னை கண்ணோக்கி நீங்க நினைச்சா ஆசீர்வாதந்தா, என்ன மறந்தா எங்கே போவேனா, நீங்க நினைச்சா ஆசீர். ஹல்லேலூயா. எங்கே போவேனா, தேவகுமாரா, தேவகுமாரா, இயேசுவே தேவகுமாரா. ஒரு விஷயம் எல்லாரும் அப்படி எழுந்து நிற்கலாமா? எழுந்து நின்று 2 நிமிஷம் இந்த வார்த்தையை வைத்து நம்ம ஜெபித்து நம் கர்த்தரை ஜெயத்தோடு ஆராதிக்க போகிறோம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் அவர்கள் பெருமூச்சை கேட்டு கர்த்தர் அவர்களை நினைத்தருளினார். அவர் நினைத்தருளும் போது எதை சேர்த்து நினைத்தருளினார்னா, அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபோடு பண்ணின உடன்படிக்கை நினைத்த கர்த்தர் அவர்களை கண்ணோக்கி அவர்களை நினைத்தருளினார். அவர் கண்ணோக்கி நினைக்கும் போது எதையும் சேர்த்து நினைப்பார்னா, நம்முடைய உபத்திரவத்தை மட்டும் பார்க்கறது, நம்மோடு பண்ணின உடன்படிக்கை, வாக்கு தத்தங்கள். ஆமென். வேதனைக்கு முற்றுப்புள்ளி, வாக்கு தத்தத்தை செயல்படுத்துகிறார். விடுதலைக்கு ஒரு துவக்கத்தை கர்த்தர் கட்டளையிடுகிறார்.
இப்ப 2 கரங்களை உயர்த்தி ஆமா, சில நேரத்தில் பல வருடங்களாக, பல மாதங்களாக, பல நாட்களாக சில காரியத்தில் பெருமூச்சு விட்டு கொண்டிருக்கிற சில உள்ளங்கள் இந்த சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பீர்கள். ஆனால் ஆண்டவரே, எந்த காரியத்தை நிமித்தம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் சில பெருமூச்சின் சத்தம் எழும்போதோ ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. என்னை கண்ணோக்கி நினைத்தருளும் ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி நினைத்தருளும் ஆண்டவரே. உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உண்மையாய் நான் இந்த வார்த்தையை விசுவாசித்து பலிபீடத்திலிருந்து பேசுகிறேன். இப்பொழுது நீங்கள் கூப்பிடுகிற இந்த கூப்பிடுதலுக்கு கர்த்தர் தூரத்திலிருந்து அல்ல, உங்கள் சமீபத்திலிருந்து பதில் தர விரும்புகிறார். சமீபத்தில் இருக்கிறார். நீ கூப்பிடு சகோதரா, நீ கூப்பிடு சகோதரி. என்னை பார்த்திருங்க ஆண்டவரே, என்னை பார்த்து நினைச்சிருங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இனி ஒரு நாள் அல்ல, இனி ஒரு காலம் அல்ல, இனி ஒரு வருஷம் அல்ல, இனி ஒரு மாதம் அல்ல. இந்த நாள், இந்த நாள், இந்த வெள்ளிக்கிழமை காலையில அப்பா, இந்த நாளிலே கர்த்தர் என்னை நினைத்தருளுவீராக. இந்த ஜூலை மாதம் 10ஆம் தேதி இந்த காலை 11:10 கர்த்தர் என்னை கண்ணோக்கி பார்த்து, கண்ணோக்கி பார்த்து நினைத்தருளுவீராக. ரபா ஷதல ரபா கத ரிபன ஹந்தல ரியா ஓ ரபா ஷகதல ரிபல ஷியதலரா 430 வருஷ அடிமைத்தனத்திற்கு ஆமென் கர்த்தர் நினைத்தருளின அந்த நினைவிலே ஒரு முற்றுப்புள்ளி. ஆனால் பல ஆண்டுகள், பல மாதங்கள் ஆமென் பல காரியத்தை சுமந்து கொண்டிருக்கிற உள்ளத்திற்கு இன்றைக்கு விடுதலை, இன்றைக்கு விடுதலை. வேதனைக்கு முற்றுப்புள்ளியும் விடுதலைக்கு துவக்கமும் இயேசுவின் நாமத்தினாலே. ஜெயம் வருகிறது, ஜெயம் வருகிறது, விடுதலை வருகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் வந்தது நல்லது. இன்றைக்கு கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலை துவக்கத்தை தருகிறார். என் வேதனைக்கு முற்றுப்புள்ளி, என் வேதனைக்கு முற்றுப்புள்ளி. லபரமா சந்தல ரிகரபல கத ரிபன ஹந்தல ரிபோ லிகரப சிகத ரிபன ஹந்தல ரிபல பரபல போதரா. விடுதலை, 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 விடுதலை இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் கூடாரத்தில் இருந்த இருள் நீங்குகிற நாள் இது. உன் கூடாரத்தின் மேல் இருந்த கட்டுகள் விலக்கப்படுகிற நாள் இது. உன் கூடாரத்தில் இரட்சிப்பின் சந்தோஷம் உண்டாகிற நாள் இது. உன் வாழ்க்கையில பல நன்மைகளுக்காய் திறக்கப்படுகிற வாசல் இது. இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே உனக்காய் எழுந்தருளுகிற தேவன் இந்த பகல் நேரத்திலே ஆமென் பேச வேண்டிய இடத்தில் பேசுவார். விடுதலை உண்டாக்க வேண்டிய இடத்தில் விடுதலை உண்டாக்குவார். பலப்படுத்த வேண்டிய இடங்களை பலப்படுத்துவார். இயேசுவின் நாமத்தினாலே. ஜெயம் தருகிற தேவனே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எதிரான எல்லா சத்துருக்களின் ஆதிக்கங்கள் இதோ 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 சிதறுண்டு ஓடி போகிறது. ஆமென். உனக்கு விரோதமாக எழும்பின ஆயுதங்கள் அவனுக்கு நேராகவே திருப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆமென், 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 ஆமென். உனக்கு மதிலாய் ஒருவர் நிற்கிறார், பலனாய் ஒருவர் இருக்கிறார், கேடகமாய் ஒருவர் இருக்கிறார். ஆர்ப்பரி சபையே. ரட்சணிய நாள் இது. நீ களி கூர்ந்து மகிழுகிற நாள் இது. உன் அடிமைத்தனத்திற்கு முற்றுப்புள்ளி நாள் இது. இயேசுவின் நாமத்தில் அவர் கண்ணோக்கினார், அவர் நினைத்தருளினார். இதுதான் சாட்சி. அவர் கண்ணோக்கினார், அவர் நினைத்தருளினார். Hallelujah, 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 hallelujah. Rabalabo shabarabala kada ribana siadala ribalabo. Oh, ஜெயம் தருகிற தேவனே. Hallelujah. வெள்ளம் போல சத்துரு வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். வெள்ளம் போல சத்துரு வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். தண்ணீர்கள் உடைந்து ஓடுவது போல் சத்துருவை சிதறடிப்பார். தண்ணீர்கள் உடைந்து ஓடுவது போல். நல்ல கைகளை தட்டி பாடுங்கள். ஜெயமே, 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 ஜெயமே. ஜெயித்தவரால் நமக்கென்றும் ஜெயமே. இயேசு நாமத்தாலே என்றும் ஜெயமே. இனி தோல்வி நமக்கில்லை. ஜெய, ஜெயமே, ஜெயமே, ஜெயமே,
ஓரா மஹந்தர கஷதலனா ஓ ரிபனமோ ஷபரபல கதரியா தலரமோ லிக்கரபலமோ சந்தலரியா தலரே. மரணமே மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. சிலுவையில் இயேசு வெற்றி தீர்ந்தார், ஜீவனின் பலனுமானார். லக்கரமனஸ்யதலரே. ஜெயமே 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 ஜெயமே. ஹalleluya ஹalleluya ஹalleluya. ஆமென் ஆமென் ஆமென். நமக்கில்லை ஜெயமே 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 ஜெயமே. எதிர்ப்புகளை எல்லாவற்றையும் தரைமட்டமாக்கி உன்னை சுற்றிலும் யுத்தமில்லாத இளைப்பாறுதலை கர்த்தர் இன்றைக்கு கட்டளையிடுவாராக. ஹalleluya. எதிர்ப்புகள் எத்தனை இருந்தாலும் நாம் முன்னேற நம்மை